சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடும் போது தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். வாயுதேவனோட அம்சமாக கருதப்படுற ஆஞ்சநேயரை எல்லா நாட்கள்லையும் வழிபடலாம். இருந்தாலும் புதன், வியாழன் மற்றும் சனி ஆகிய 3 கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடும் போது மிகுந்த நன்மைகள் உண்டாகும். ஆஞ்சநேயரை வழிபடுறதால சனி பகவானோட தாக்கங்கள்ல இருந்து நாம் விடுபட முடியும். அந்த வகையில் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் எவ்வாறு வழிபடலாம்? அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டா சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் ஆஞ்சநேயருக்கு மிகவும் விசேஷமானவை. அதனால சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படிக்கும்போது சத்ருபயம் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடைமாலையோடு ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளும் எளிதில் கிடைக்கும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடும் போது சனீஸ்வரனோட பாதிப்புகள்ல இருந்தும் விடுபட முடியும். இந்த நாள் அருமையான நாளாக